அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் ரஃபீக். அன் ராஃபி' இப்னு ஹதீஜின் قال قيل يا رسول الله أي الكسب أطيب قال عمل الرجل بيده وكل بيع مبرور. மிஸ்காத். அல்லாஹ்வின் தூதரே, யாவற்றிலும் சிறந்த சம்பாத்தியம் எது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், ஒருவன் தன் கையால் உழைப்பதும் மோசடி செய்யாமல் பொய் பேசாமல் ஒருவன் நடத்தும் வாணிபமும் தான் என்று பதில் சொன்னார்கள். மிஸ்காத். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பஅ வ இதஷ்தரா வ இதக்ததா. புகாரி. ஜாபிர் ரலியல்லாஹு. நபிகள் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், கொள்முதல் செய்வதிலும் விற்பனை செய்வதிலும் கடனை கோருவதிலும் மென்மையுடனும் நற்பண்புடனும் நடந்து கொள்ளும் மனிதர் மீது அல்லாஹ் அருளை பொழிவானாக. புகாரி. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாஜிரு சதூகுல் அமீனு மஅன் நபிய்யின வ சித்தீகீன வ ஷுஹதா. திருமதி அபூ சயீதில் குத்ரி. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மை பேசி நாணயத்துடன் நடந்து கொள்ளும் ஒரு வணிகர் மறுமை நாளில் நபிமார்கள், உண்மையாளர்கள், ஷஹீத், இறைவழியில் உயிர் தியாகம் செய்தோர் ஆகியோருடன் இருப்பர். வணிகம் என்பது வெளிப்படையில் உலகியலை சார்ந்த ஒரு செயல் போல காணப்பட்டாலும் அதில் உண்மை, நேர்மை, நாணயம் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டால் அதுவே ஒரு இபாதத் ஆகும். இவ்வாறு வாணிபம் புரியும் ஒருவருக்கு இறையன்பு கொண்ட தூயவர்களான நபிகள், உண்மையாளர்கள், இறைவழியில் தம் உயிரை நீத்த ஷஹீதுகள் ஆகியோருடைய தோழமை கிட்டுகிறது.